பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஆமீன். இப்போ நீங்கள் ஒரு ரன்னிங் ரேஸில் ஓடிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன். திடீர்னு தவறி விழுந்துட்டீங்க. உங்களை நேசிக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க? ஐயோ விழுந்துட்டானே அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே இறக்கப்படுவாங்க, கவலைப்படுவாங்க. நீங்கள் எழும்பி ஓடணும்னு விரும்புவாங்க. இதுவே உங்களுக்கு சத்ருவாக இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்பாடா இவன் விழுந்துட்டான், முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தாங்க ஒரு சத்துரு இருக்கிறான், பிசாசானவன். நம்ம ஆண்டவர் சொல்கிற மாதிரி ஓடிட்டே இருக்கோமா, திடீர்னு சில வீழ்ச்சி வரும், சின்ன தோல்வி வரும், சின்ன வருத்தம் வரும். அதனால் என்ன ஆகும்? ஜெபக்குறைவு வரும். சில சமயத்தில் ஆண்டவரை தேடி இப்போ என்னத்தை கண்டோம் அப்படின்னு ஒரு மனசோர்வும் வந்துடும். சில சமயத்தில் பாவத்தில் இடறி விழுகிற சூழ்நிலை கூட வரும். இப்படி விழுந்துட்டோமேனு சோர்ந்திடுவோம். அப்போது சாத்தான் ரொம்ப சந்தோஷப்படுவான். ஆனால் அவன் அப்படி சந்தோஷப்படுறான்ல, அது நிலைக்காது. நம்ம திரும்ப எழும்பி ஓட முடியும். அதனால் விழுந்துட்டா அப்படியே படுத்து கிடக்காதீங்க. அதுதான் இங்கே வசனம் சொல்லுது, என் சத்துருவே நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஓடி முடிக்கணும், அதுதான் முக்கியம். ஜெபத்தை விட்டுட்டீங்களா? சர்ச்சுக்கு போகிறத விட்டுட்டீங்களா? கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறத விட்டுட்டீங்களா? சோர்ந்து போகாதீங்க, எலும்புங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, எலும்பு மகனே, எலும்பு மகளே, உன்னால் முடியும். நீ வெற்றியோடு ஓடி முடிக்க முடியும். பிசாசை சந்தோஷப்பட விடாத. இனிமே என்னாலெல்லாம் முடியாதுன்னு நினைக்காத. கட்டாயம் உன்னால் முடியும். ஆண்டவர் உங்களோட தான் பேசுகிறாரு. இன்றைக்கி உங்களை ஒப்பு கொடுங்க, உறுதியாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுத்து நடத்துவார். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நான் உண்மை வெட்கப்பட விட மாட்டேன். பிசாசை வெட்கப்படுத்துவேன். என் எதிராளியான சாத்தானே, நீ சந்தோஷப்படாது. நான் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பேன், ஜெயிப்பேன். இயேசுவின் நாமத்தில் வெற்றியோடு ஓடி முடிப்பேன். ஆமென். God bless you.